ஹாய் guys, வெல்கம் டு ஒன் செட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னுடைய பல்கிங் முடிச்சிட்டேன். ஸோ அகைன் இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் போட்டேன், ஸ்டோரி போட்டேன். கொஸ்டின் ஆன்சர் மாதிரி வச்சேன். நிறைய கொஸ்டின் வரணும்னு எதிர்பார்த்தேன். பெருசாக எந்த ஒரு கொஸ்டினும் வரல. அதில் ஒரு 4 பேர் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ஆன்சர் பண்ணிட்டு என் வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பல்கிங்கை பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன படியா? கேலரிஸ் ஒன் டேக்கு எவ்வளோ கேலரிஸ்ன்னு கேட்டிருக்கீங்கன்னா, ஸோ ஒன் டேக்கு வந்து நான் மேக்ஸிமம் கேலரிஸ்லாம் நான் கவுண்ட் பண்ணல. அஸ் ஐ செட், பல்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னேன் நான் டர்ட்டி பல்கிங் அப்படின்னு. ஸோ நான் இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ சமோசா, பிரெட் ஆம்லேட்டு, பன் பட்டர் ஜாம். ஸோ இது கூட குட் ப்ரோட்டீன் சோர்ஸும் எடுத்துக்கிட்டேன், குட் ஃபேட்டும் எடுத்துக்கிட்டேன், குட் கார்பும் எடுத்துக்கிட்டேன், காம்பினேஷனோட பேட் ஃபுட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பல்கிங்கை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம டர்ட்டி பல்க் பண்ணாலும் கட் பண்ணுறப்ப கண்டிப்பாக பாடி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ பாடி ரீகம்போசிஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட உங்க சொன்னால் புரியும். ஃபேட் பிடிச்சிருக்கு, பட் நிறைய ஃபேட். ஸோ இப்போ எவ்வளோ கேலரிஸ்னால் ஆல்மோஸ்ட் 5000 எனிவர் 6000. ஸோ அந்த மாதிரி. ஆமாம், ப்ரோட்டீன் வந்து 150 கிராம், 180 கிராம். ஸோ அதுக்கப்புறம் ஃபேட்டும் அதே ரேஞ்சில் இருக்கும். ஸோ கார்பும் அதோட அதிகமாகவே இருக்கும். ரைஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, மில்க்கு, பீனட் பட்டர்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிட்ருந்தேன். ஸோ 5000 கேலரிஸ் இருக்கும். ஜஸ்ட் 2 monthஸில் வந்து வெயிட் எங்கேயோ போயிடுச்சு, புஃப்னு இருந்துச்சு, நல்லா சப்பி ஆகிட்டேன். ஸோ அடுத்த கொஸ்டின் படி. தமிழ்லையா? படி. அது எதுவும் சொல்லுமா? ஆமா, உன்னை உட்கார வச்சிருங்க. ஐ மீன் மசில் பில்டிங் பல்க் கேலரிஸ். ஓகே, மை ட்ரைனர் சேஸ் டூ கார்டியோ. ஓகே, ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பல்கிங்கில் இருக்காராம், பில்டிங் பல்க், மசில் பில்டிங் பல்கா. ஸோ கேலரி சர்ப்ளஸ் இருக்காரு. பட் அவரோட ட்ரைனர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்டியோ வந்து எல்லா டெய்லி பண்ண சொல்லியிருக்காங்க, 10,000 ஸ்டெப்ஸு. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபேட் கெயின் ஆகாது அப்படின்னு. ஸோ இது என்ன கான்செப்ட்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ட்ரைனர் இருக்காரு, ட்ரைனர் சொன்னால் கண்டிப்பாக கண்ணு மூடி ஃபாலோ பண்ணும், அவ்வளோதான் என்ன கேட்டால். ஸோ இது தப்பான விஷயம். ஒரு ட்ரைனர் உங்களுக்கு ப்ராப்பராக சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணும். போய் கிணத்துல குதின்னு சொன்னால் கூட குதிக்கணும். ஸோ அதான். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் மேபி ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு ட்ரைனரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அவரோட ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அவர்கிட்ட பேசின விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லிங்கன்னா அது தப்பான விஷயம். ஸோ அதனால நம்ம நேம்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ உங்கள் ட்ரைனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸ்ட்ரா 10K ஸ்டெப்ஸ் வாக் பண்ண சொல்லியிருக்காரு, எக்ஸசைஸான கேலரிஸை பர்ன் பண்ணுறதுக்கு. அந்த எக்ஸ்ட்ரா 10, என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அந்த எக்ஸ்ட்ரா 10K நீங்கள் வாக் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிடாம இருந்தாலே எவ்வளோ பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ அது தேவையில்லைன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் 20 minutes ஆஃப் கார்டியோ ஆர் 15 minutes ஆஃப் கார்டியோ வந்து ஜென்ரல் ஹெல்த், ஓவரால் பாடிக்கு நல்லது. நீங்கள் பல்கிங்கில் இருந்தாலும் சரி, கட்டிங்கில் இருந்தாலும் சரி. ஸோ ஜென்ரல் ஹெல்த் கார்டியோ வந்து 20 minutes வாக்கிங், அது ஃபைன் தான் அது. பட் எக்ஸாக்டாக 10K ஸ்டெப்ஸ் நடக்கணும்னா ரொம்ப நேரம்னா 2500 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்கே 3/4 மணி நேரம் ஆகும். நீ 10,000 ஸ்டெப்னா ஆல்மோஸ்ட் கட்டிங் ஸ்டேஜில் போகாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லை. ஸோ அகெயின், மசில் பில்டிங் ட்ரைனர், உங்கள் வெயிட்ல எதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் மசில் பில்டிங் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ மசில் பல்கில் இருக்கப்போ எதுக்கு நீங்கள் வாக் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. 10K ஸ்டெப்னா 10,000 ஸ்டெப்ஸ் தானே. ஃபேட் கெயின் ஆக கூட தான் நீங்கள் கேலரிஸை கம்மி பண்ணுறங்க. ஸோ ரொம்ப இப்போது உங்கள் தேவைக்கு அதிகமான ஒரு 500 கேலரிஸ்னால் ஃபைன். நீங்கள் 1500 கேலரிஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேட் தான் ஆவீங்க. அதை பர்ன் பண்ணுறதுக்கு அகைன் 10,000K நீங்கள் நடக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் முட்டிக்கிட்டெல்லாம் போயிடும். ஓகே, கார்டின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இப்போ தெரியாது, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் முட்டிலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கார்டியோ வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ கட்டிங் இருக்கப்போ நீங்கள் 10K பண்ணுங்கள், அது இட்ஸ் அப் டு யூ. பட் வென் கம்ஸ் டு பல்கிங், ரொம்ப எக்ஸிராக சாப்பிட வேணாம். ஸோ ஃபேட் ஆகிடுவீங்க, அது தப்பான விஷயம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, இன்னொருத்தர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காருன்னா, கரண்ட்டாக அவரோட வெயிட் வந்து 73 kg. ஸோ அவர் வந்து ரொம்பவே பிக்காக ஆகணும், ஸ்ட்ராங்காக ஆகணும், 100 கிலோ பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. 73 100 கிலோனா எத்தனை? 27 kg பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஃபேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பல்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ போடணுமான்னு கேட்டேன். என் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நான் தெளிவாக சொல்கிறேன்.
ஆஹ் ஏன் ஏன் 73 இருக்கீங்கன்னா 73 போதும். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபேட் பல்க்கு ஸ்ட்ராங் ஆகணும்னா அகைன் கட்டிங்னு ஒரு ஃபேஸ் இருக்குது. சாதாரண விஷயம் இல்லை கட் பண்ணுறது. நீங்கள் நேச்சுரல் சாகணும். அகைன் நான் சொல்கிறேன், விளையாடாதீங்க. பல்க் கட்டிங்லாம் விளையாடாதீங்க. என்னோட பல்க் கட் ஃபோட்டோ வேணால் நான் இங்கே காட்டுறேன். சாகணும் நீங்கள் கட் பண்ணணும்னா. ஈஸிலாம் இல்லை, எஸ்பெஷலி நீங்கள் நேச்சுரலாக இருந்தால் சாகணும். ஓகே, அகைன் நீங்கள் 73 இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 80 வரைக்கும் போக. அதுவும் ப்ராப்பராக பல்க் பண்ணுங்கள். ஃபேட்டை எதுக்கு ஆகணும், எதுக்கு ஃபேட் ஆகணும்? நீங்கள் ஃபேட் வந்து ஒரு இன்ஆக்டிவ் திங், நம்ம பாடியில் எதுவுமே அது பண்ணாது. ஃபேட்னா நம்மளுக்கு ஸ்டோர்டு ஃபேட் ஆகுதுல, அதை சொல்கிறேன். ஸோ அது வந்து எதுவும் பண்ண போகிறது இல்லை. மசில் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ மசில் பில்ட் பண்ணுங்கள். பல்க் பண்ணுறப்ப ஃபேட் பர்த் வந்து சாதாரண விஷயம் தான். பட் நீங்கள் 73லேருந்து 100 கேஜி போனோன்னா, நீங்கள் ஃபேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்ட்ராங் ஆகணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு குட் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் பிஃபோர் ட்ரைனிங் வந்து நல்லா சாப்பிடுங்க. அதுவே எனர்ஜி கொடுக்கும் போதுமான அளவுக்கு. ஸோ நான் 0 கார்பில் இருப்பேன், லோ கார்போஹைட்ரேட்ஸ் கைனா. ஸோ இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்டே எனக்கு புஃப்னு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா தேவையில்லை. 100 கிலோனா போக தேவையே இல்லை. 100 கிலோனா நீங்கள் மசாலாலாம் இருக்க மாட்டீங்க, பார்க்க நல்லா இருக்க மாட்டீங்க. அகைன் நீங்கள் போயிட்டு திருப்பி வரணும்னா காலி ஆகணும். ஓகே, ஸோ 100K. ஸோ உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோன்னா நான் வேணான்னு சொல்லுவேன். சாரி, உங்கள் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணால் நான் பண்ணுறேன். அதிகமாக சைஸ் புரியுன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும், அவ்வளோதான். சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபுல்லாகவே உங்கள் பாடி வந்து வாட்டர், அதுக்கப்புறம் கிளைக்கோஜனால் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா. அப்படி தான். ஓகே, 73 கேஜினா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 73லேருந்து 100 கேஜி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 12 முட்டை இல்லைனா 16 முட்டை இல்லைனா 6 கிலோ சிக்கன், அதுக்கு மேலேயே சாப்பிட்றோம். மில்க் வந்து அதிகமாக குடிக்கணும். ஸோ ஐ மீன் உங்கள் கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். 73லேருந்து 100 கேஜி போகணுன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஓகே, நீங்கள் காலேஜ் நீங்கள் வேலைக்கு போகிற பையனாக இருந்தால் கண்டிப்பாக இதை பண்ண முடியாது. அகைன் ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ண முடியாது. சாரி, 73லேருந்து 100 கேஜி போகிறது சாதாரண விஷயம் இல்லை. 1 இயர் 2 இயர்ஸ் எல்லாம் ஆகாது. ஃபேட் வந்து நல்லதில்லை, சொன்னால் கேளு. ஃபேட் வந்து நல்லதில்லை. ஃபேட் ஆகிட்டு மறுபடியும் கட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. மேபி 80 வரைக்கும் எய்ம் பண்ணுங்கள். ஸோ ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. குட் கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அவ்வளோதான். எக்ஸாக்டாக சயின்டிஃபிக் பேஸ்டாக சொல்ல முடியாது. ஸோ ஹியூமன் பாடி வந்து அப்படி நிர்ணயிக்கப்படலை. ஸோ மேபி உங்களை நேரில் பார்த்தா நான் சொல்லுவேன் எவ்வளோ நீங்கள் கரெக்டாக சாப்பிடணும். எக்ஸாக்டாக சொன்னால் உங்கள் 73னா நீங்கள் 150 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ கார்பு வந்து அகெயின் உங்கள் பாடி கொஞ்சம் லீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்குறேன். மேபி லீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கார்பும் 200 கிராம்ஸ் எடுங்க. ஃபேட் வந்து குட் ஃபேட் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் குட் ஃபேட்னா நீங்கள் சமைக்கிறப்ப அம்மா போடுவாங்களா, ஸோ அதெல்லாம் குட் ஃபேட் தான். ஆல்மோஸ்ட் ப்ராப்பராக ஆலிவ் ஆயிலெலாம் காஸ்ட்லியாக இருக்கும். வீட்டில் சமைப்பாங்களா, அந்த எண்ணெயில் போட்டு சமைச்சாலே போதும். அவுட் சைட் ஃபுட் மட்டும் ஸ்டாப் பண்ணுறேங்க. ஸோ 73லேருந்து 100 கேஜிலாம் போக தேவையில்லை. அப்படி போகிறது சாதாரண விஷயமே இல்லை. அந்த அளவுக்கு ஜெனட்டிக்லாம் நம்ம இந்தியன்ஸ்க்குலாம் நம்மளுக்கு கிடையாது. அதெல்லாம் இப்போ ஃபாரினர்ஸ்க்கு தான் அந்த மாதிரி ஜெனட்டிக் இருக்கும். ஓகே, ஸோ 73லேயே பார்க்க அழகாக இருந்தீங்கன்னா அப்படியே இருங்க. அகைன் என்ன சொல்கிறேன்னா 100 போயிட்டு ஃபேட் 73 வரது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, கார்டியோ பண்ணுவீங்களான்னு கேட்டிங்க பல்கிங் அப்போ. நோ, கார்டியோ பண்ண மாட்டேன். பல்க் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பல்க் பண்ணோம், அவ்வளோதான். நான் ஏன் கார்டியோ பண்ணணும்? அதான் கட்டிங் ஃபேஸில் இருக்கிறப்ப வீக்லி 2 times 3 times பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். கார்டியோ வந்து நான் பல்க் பண்ணுறப்ப பண்ண மாட்டேன். மேபி வாக் பண்ணுறேன்ல, அவ்வளோதான். சும்மா வாக் பண்ணுறது அதுவே போதும், வேறு எதுவும் இல்லை. ஸோ லாஸ்ட் டைமே ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அது Q&A போட முடியும், கொஸ்டின் ஆன்சர். அதுக்கும் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதில் இருக்கிற கொஸ்டின் பெருசாக எல்லாம் மொக்கையாக தான் இருந்துச்சு, அதனால் அதில் போட முடியல. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதான் ஆன்சர் பண்ண ஒரு 4 கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், தனியாக போட்டு. ஓகே, ஸோ கிளியராக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் ஒன்று கீழே கமெண்ட்டில் கேளுங்க காய்ஸ். ஸோ இதுக்கே டைம் இல்லை. பண்ணுறேன், பட் இதுக்கே எனக்கு டைம் இல்லை. ஃபைன் தான். 2 செட்டா? சரி, ஓகே. ஏதாச்சும் ஒன்றா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ 4 கொஸ்டின்ஸ் தான். என்னோட நெக்ஸ்ட் வீடியோ தெளிவாகவே ஆன்சர் பண்ணுறேன். ஸோ போய்